அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் யுத்தங்களின் செய்தி. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 3ஆம் உலகப் போர் வந்துருமோ? இதை குறித்து நம்ம கொஞ்சம் व्यசனப்படுவோம், சஞ்சலப்படுவோம். அதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. இதெல்லாம் நடக்க வேண்டியதான்னு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றே அதை வெளிப்படுத்திட்டார். நடக்க போறதையும் வெளிப்படுத்திட்டார். இப்ப நடக்கிறதையும் சத்தியம். இதெல்லாம் நடக்கும்ட்டாரு. ஏன் இங்க கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். கலங்காதபடி. ஏன் நமக்கு இந்த கலக்கம் வருது? விசுவாசத்தில் நாம் இருக்கும்போதும், ஒருவேளை 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வருகையின் போது அவரு அழைத்து செல்லுவார். அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா, இந்த உலகத்திலிருந்து இந்த விசுவாசத்தை, நாம் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தை நம்மை கவிழ்க்கும்படியாகத்தான் இது உலகத்திலிருந்து உண்டாகும் இந்த எண்ணங்கள். அதனால எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா, உங்கள் விசுவாசத்திலிருந்து பலவீனம் ஆகும்படியாகத்தான் இந்த காரியம்லாம் உங்களுக்கு உலகத்திலிருந்து உண்டாகும். ஆனால் அதே அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என்ன சம்பவித்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சம்பவிச்சாலும், என் இயேசு கிறிஸ்து வருகையின் போது நான் அவரோட கூட போவேன். இந்த விசுவாசம் கடைசி வரைக்கும். இந்த விசுவாசத்துல நீங்க இருப்பீங்க. இந்த விசுவாசத்திலிருந்து உங்களை சஞ்சலப்படுத்தும்படியாகவும், உங்க விசுவாசத்திலிருந்து நீங்கள் வழி விலகி செல்லும்படியாகத்தான் இந்த உலகத்திலிருந்து யுத்தங்களுடைய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செய்தி வேறு வேறு விதமாக இருக்கும். அதனால அன்றே சொன்ன நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, எச்சரிக்கையா இருங்க, கலங்காதீங்க. அதனால இதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணக்கூடாதா? பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? நாம் ஜெபம் செய்தாலும் சரி, ஜெபம் செய்யலனாலும் சரி, தேவ வார்த்தை தான். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. தேவ வார்த்தை தான். நாம் ஜெபம் பண்ணாலும், அதை குறித்து நம்ம ஜெபம் பண்ணாம போனாலும், தேவன் அன்றே சொன்ன வார்த்தை அது நிறைவேறிதான் ஆகும். சரி, நம்ம இதுல ஒரே விசுவாசத்துவம் என்னன்னா, அவர் எப்ப வந்தாலும் அவரோட நாங்க போயிடுவோம். அந்த ஒரு விசுவாசத்தோட நம்ம இருக்கட்டும். இதைத்தான் இந்த நாளிலும் ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. அதற்காக நன்றி செலுத்துவோம். இரக்கமுள்ள என் தேவனே, இந்த நாளிலும் அப்பா, இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.